இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை, அதாவது இந்த குழந்தையின்மை பிரச்சனை வந்து ஸ்பெர்ம் வந்து உள்ளே போகும்பொழுது ஸ்ட்ரென்த்தாக இல்லாதனால அந்த ஓவமோட சேராமல் அது வந்து கருவாக உண்டாகாமல் அது வந்து குழந்தையின்மை வந்து பிரச்சனை வந்து ஏற்படுது. ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் ஒரு குழந்தை பிறக்கிறதே வந்து ரொம்பவே ஒரு சிக்கலில் வந்து இருக்குது. இதுக்கான மெயின் ரீசன் நான் பார்த்தோம்னா, இந்த மாதிரி பிசிஓடி பிரச்சனை உள்ளவங்களும் சரி, ஃபைப்ராய்டு இஷ்யூஸ் உள்ளவங்களும் சரி, அதே மாதிரி டெர்மாய்டு சிஸ்ட், சாக்லேட் சிஸ்ட் அந்த மாதிரி உள்ளவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா ஹார்மோனல் டேப்லெட்ஸ் வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சிடறாங்க. மம்ஸ்ன்னு ஒரு நோய், அதாவது மண்ணாங்கட்டி மாரியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் பொதுவாக அப்படின்னு சொல்லுவோம். இந்த கழுத்து பகுதியில் வந்து ஒரு மம்ஸ் மாதிரி அந்த வீக்கம் மாதிரி ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. சித்த மருத்துவத்தில் ஆண்களுக்கு உண்டான இந்த விந்தணுக்கள் குறைபாடு உள்ளவங்களுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி எந்த ஒரு பலனும் அளிக்கலை அப்படின்னா ஒரே ஒரு மருந்து தான், அது வந்து தங்க புஷ்பம். திருமணத்துக்கு அப்புறமா நீங்கள் போயிட்டு ஒரு ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து முட்டைகள் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபாலிகுலர் இன்ஜெக்ஷன் எடுத்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை, அதாவது இந்த குழந்தையின்மை பிரச்சனை வந்து பொதுவாக ஒரு கப்பலுக்குள்ளே ஒரு ஆணுக்கு ஏற்பட்டுச்சுன்னா ஒரு ஆண் ஒரு காரணமாக மாறுறாங்க. அதே மாதிரி வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்துச்சுன்னா ஒரு பெண் ஒரு காரணமாக கருதப்படுது. இதில் வந்து ஆணுக்கும் ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது வந்து சில வகையான பிரச்சனைகளை வந்து நம்ம பார்க்கும் பொழுது அதில் வந்து ஆசோஸ்போமியா, ஒலிகோஸ்போமியா, டெட்ரோஸ்போமியா, அதே மாதிரி வந்து கவுண்ட்லாம் ப்ராப்பராக இருந்தாலும் மொட்டிலிட்டி மார்ஃபாலஜி, அதாவது நீந்தி போகும் தன்மை, அதாவது அந்த மார்ஃபாலஜியில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் ஒரு ஸ்பெர்ம் வந்து உள்ளே போகும்பொழுது ஸ்ட்ரென்த்தாக இல்லாதனால அந்த ஓவமோட சேராமல் அது வந்து கருவாக உண்டாகாமல் அது வந்து குழந்தையின்மை வந்து பிரச்சனை வந்து ஏற்படுது. பெண்களுக்கு வந்து பொதுவாக அவங்களுக்கு ஏதாவது இந்த பிசிஓடி பிரச்சனை, ஃபைப்ராய்டு இஷ்யூஸு, அதே மாதிரி வந்து ஓவேரியன் சிஸ்ட்லேயே வந்து நிறைய வகை சொல்கிறாங்க. சாக்லேட் சிஸ்ட்டு, டெர்மாய்டு சிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகையான சிஸ்ட் வந்து இருக்குது. இப்போ ரீசெண்டாக, முன்னாடிலாம் வந்து கொஞ்ச நாள் வருஷத்துக்கு முன்னாடி பிசிஓடி வந்து ஒரு காமன் இஷ்யூவாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பெண்களுக்கு வந்து சிஸ்ட் ஏற்படும் பொழுது அதில் வந்து சாக்லேட் சிஸ்ட் உள்ள பேஷண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வராங்க. இந்த சாக்லேட் சிஸ்ட் என்னென்னா, என்ன தான் நீங்கள் மெடிசன் எடுத்திங்கனாலும் அது வந்து பபுள்ஸாக திருப்பி மாறிட்டே தான் இருக்கும். இந்த ஒரு பிரச்சனைகள்னால கூட பெண்களுக்கு வந்து அந்த கரு வந்து உண்டாகாமல் போகலாம். அதே மாதிரி கரு உண்டானாலும் பெண்களுக்கு ஏதாவது சிஸ்ட் இருந்துச்சுனாலும் ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு அப்புறமா பெயின் ஏற்பட்டு அது வந்து அபார்ஷன் லெவலுக்கு வந்து போயிடுது. இதனாலே நிறைய பெண்களுக்கு வந்து இது ஒரு தடையாக இருக்குது. இதில் வந்து ஆண்களுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஆசோஸ்போமியா, ஒலிகோஸ்போமியா இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கும் ஒரு பாதிப்பு வந்து இருக்குது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு குழந்தை இல்லைன்னா ஒரு பெண்ணை தான் வந்து ஒரு குறையாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ஈக்குவல் ரேஷியோவில் மாறிடுச்சு. இப்போ எப்படி எல்லா விஷயத்துலேயும் வந்து ஆண் பெண் இருபாலரும் சமமாக இருக்கிறத மாதிரி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ரெண்டு பேர்த்துக்குமே பிரச்சனை வந்து இப்போ காமன் ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்போ ரீசெண்ட் டேஸில் ஆண்களுமே வந்து ரொம்ப பாதிச்சுட்டு வராங்க. லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸு, ப்ராப்பராக வந்து தூங்காமல் இருக்கிறது, ஃபுட்லாம் வந்து ப்ராப்பராக எடுத்துக்காமல் இருக்கிறது, அதே மாதிரி வந்து ரொம்ப ட்ரக் அப்யூஸ் அந்த மாதிரி பண்ணும்பொழுது என்ன ஆகுதுன்னா விந்தணுக்கள் வந்து டோட்டலாகவே பாதிச்சிருது. அதனால் ஒரு திருமணம் பண்ணதுக்கப்புறமா உடனடியாக வந்து குழந்தை உண்டாகிறது கிடையாது. இப்போ எல்லாருமே முன்னாடிலாம் கூட ஒரு 2 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க, எதுவுமே கேட்காம இருப்பாங்க கப்புள்ஸ்கிட்ட. ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் எல்லாருமே பயப்பட்டு என்ன ஆச்சு, உங்களுக்கு குழந்தை இன்னும் ஆகலையா அப்படின்னு வந்து கேட்குற சூழ்நிலையில் வந்து நிலவிட்டுருக்கு. ஏன்னா ஒரு குழந்தை கிடைக்கிறதே ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக மாறிடுச்சு. முன்னாடியில் ஒரு திருமணம் ஆச்சுன்னா ஒரு 2-3 மாதத்துலேயே ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க. ப்ரெக்னென்ட் ஆகிட்டு அது நேச்சுரல் ப்ராசஸில் போயிட்டு இருந்தது. அதே மாதிரி வந்து நார்மல் டெலிவரி ஆயிரும். திருப்பியும் வந்து ஒரு 1 year 2 yearsல இன்னொரு குழந்தை பிறந்துடும். ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் ஒரு குழந்தை பிறக்கிறதே வந்து ரொம்பவே ஒரு சிக்கலில் வந்து இருக்குது. இதுக்கான மெயின் ரீசன் நான் பார்த்தோம்னா, இது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ஸு, ப்ராப்பராக வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் ப்ராப்பராக இல்லாமல் இருக்கிறது, அதே மாதிரி வந்து உடற்பயிற்சியே யாருமே செய்கிறது கிடையாது. உடலுக்கு வந்து உழைப்பே கொடுக்கறது கிடையாது. பணம் சம்பாதிக்கிறதுன்னு சொல்லிட்டு என்ன தான் வேலையில் இருந்தாலும் நீங்கள் போயிட்டு ஹவர் கணக்கில் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் 7 to 8 hours நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அந்த ஸ்ட்ரெஸ்னாலேயே கூட நிறைய பேருக்கு இந்த பாதிப்புகள்லாம் இருக்குது. அதனால் இன்ஃபர்டிலிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது மட்டும்தான் வந்து ப்ராப்பராக வந்து அது சரி செய்ய முடியும். அது இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே விட்டுருவாங்க. ஒரு வருஷம் கழித்து நீங்கள் போயிட்டு ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும்
இந்த மாதிரி ஆண்களாக இருந்ததுன்னா வெரிகோசல் பிரச்சனை இருக்குது, ஆசோஸ்போமியா இருக்குது, ஒலிகோஸ்போமியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க. அதுவும் ஃபஸ்ட்டே நீங்கள் அதை சரி செஞ்சுக்கிறது கிடையாது. சரியாயிருன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மல்டிவிட்டமின் எடுத்திருப்பீங்க, ஜிங்க் மெக்னீஷியம் டேப்லெட் எடுத்திருப்பீங்க, காமனான மெடிசின்ஸ்லாம் எடுத்து ஒன்றுமே பிரயோஜனம் இருக்காது. அதே மாதிரி பெண்களுக்கும் சரி, இந்த மாதிரி பிசிஓடி பிரச்சனை உள்ளவங்களும் சரி, ஃபைப்ராய்டு இஷ்யூஸ் உள்ளவங்களும் சரி, அதே மாதிரி டெர்மாய்ட் சிஸ்ட், சாக்லேட் சிஸ்ட் அந்த மாதிரி உள்ளவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா ஹார்மோனல் டேப்லெட்ஸ் வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதே மாதிரி வந்து என்னதான் நீங்கள் வந்து லேப்ரோஸ்கோபி மூலியமாக சிஸ்ட்டுக்கு நீங்கள் ஆப்ரேஷன் செஞ்சுருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கனாலே அவங்களே சொல்லிடுவாங்க இது வந்து திருப்பி கூட வரலாம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு கேரண்டியும் தர மாட்டாங்க. அதே மாதிரி பெண்களுக்குமே இந்த சிஸ்ட்டில் ஓவரியன் சிஸ்ட், அதே மாதிரி வந்து நீர்க்கட்டிகள், அந்த மாதிரி நீர்க்கழலைகள் வந்திருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு தடையாக மாறுது. நம்ம சித்த மருத்துவத்தில் இது வந்து எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோன்னா, ஒரு ஆணாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன இஷ்யூஸ்ன்னு பார்க்கணும். ஆசோஸ்போமியானா அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் அவரோட ஹிஸ்ட்ரியை கேட்டு அறிகிறது வந்து மிகவும் அவசியம். ஆசோஸ்போமியான்னு ஒரு பேஷண்ட் வந்துட்டாருன்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவருக்கு பார்க்கக்கூடியது வந்து வெரிகோசல் இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணுவோம். அதுக்கு வந்து நார்மல் டாப்லர் ஸ்கேன் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா ஆசோஸ்போமியாவுக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரியறதே கிடையாது. மம்ஸ்ன்னு ஒரு நோய், அதாவது மண்ணாங்கட்டி மாரியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் பொதுவாக அப்படின்னு சொல்லுவோம். இந்த கழுத்து பகுதியில் வந்து ஒரு மம்ஸ் மாதிரி, அந்த வீக்கம் மாதிரி ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. நான் நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாங்க. திருமணத்துக்கு அப்புறமா ஒரு 3-4 வருஷம் ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறமா வரும்பொழுது தான் நான் வந்து இப்போ என்ன ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துருக்கீங்க, உங்கள் ரிப்போர்ட்ஸ்லாம் கொடுங்க அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்பொழுது எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். வெரிகோசல் இருக்காது, ஆனால் கவுண்ட் மட்டும் இருக்காது. நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க, ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் மாற்றிருப்பாங்க, ஆனால் வந்து கவுண்ட் மட்டும் இருக்காது. அப்போ வந்து கேட்கும்பொழுது அவங்களுக்கு வந்து உங்களுக்கு மம்ஸ் வந்திருக்கா அப்படின்னு வந்து கேட்பேன். மம்ஸ்னால் என்ன டாக்டர் அப்படின்னு வந்து கேட்பாங்க. மம்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அம்மை மாதிரியே அது ஒரு மண்ணாங்கட்டி மாரியம்னு சொல்லுவாங்க. இந்த கழுத்து பகுதியில் மட்டும் வீக்கமாக இருக்கும். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு 2 days பிஃபோர் அந்த மாதிரி ஒரு பேஷண்ட் வந்திருந்தார். அப்படி அவர்கிட்ட கேட்கும்பொழுது அவருக்கு தெரியல, ஆனால் அவங்க அம்மா கிட்ட கேட்கும்பொழுது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வந்திருக்கு, எனக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க டாக்டர். 7-8 இயர்ஸ் இருக்கும்போது வந்துச்சுன்னு சொன்னாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதனால் மம்ஸ் பிரச்சனை உள்ளவங்க, அதாவது இந்த மம்ஸ், இந்த மண்ணாங்கட்டி மாரியம்மன் வந்து இந்த அம்மை நோய் வந்து சின்ன வயசில் ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு வந்திருந்ததுன்னா, ஒரு 8 வயசுக்குள்ளே அல்லது 9 வயசுக்குள்ளே வந்திருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து அந்த விந்தணுக்களை வந்து பாதிக்கிறது கிடையாது. ஆனால் ஒரு 14 இயர்ஸ்க்கு அப்புறமா, ஒரு அடலசன்ட் ஏஜில் வர ஆண்களுக்கு வந்து சின்ன வயசில் வந்திருந்தாலும் ஒரு 14 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்திருந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களோட விந்தணுக்களை வந்து பாதிக்குது. இது வந்து உங்களுக்கு வந்து தெரியறது வந்து மிகவும் அவசியம். நீங்கள் வந்து அதுக்காக நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதாவது ரொம்ப நாள் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து எந்த ஒரு பிரயோஜனம் இல்லைன்னா ஃபஸ்ட்டு மம்ஸ் வந்திருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு நம்ம சித்த மருத்துவத்தில் உங்களுக்கு என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு வந்து ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய மருந்துகள், விந்தணுக்களை வந்து டைரெக்டாக உற்பத்தி பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் கொடுக்கும்போது மட்டும்தான் அதை வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். சித்த மருத்துவத்தில் ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கக்கூடியது, அதாவது இந்த விந்தணுக்களுக்கு கொடுக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எளிதில் கிடைக்கக்கூடிய இந்த மூலிகை மருந்துகள் வந்து கொடுப்போம். அதுக்கடுத்து வந்து சித்தர்களே வந்து சொல்லியிருக்காங்க என்னென்னா, வேறுபாறு தலைபாறு மிஞ்சினங்கால் பற்பம் செந்தூறு பாரு அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட்டு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒருத்தர் வராருன்னா அவருக்கு வந்து நாங்கள் மூலிகைகள் கொடுப்போம். அதுக்கு அடுத்தது முடியலைன்னா அதாவது பற்பம் செந்தூரம் அந்த மாதிரி கட்டு அந்த மாதிரி மருந்துகள்லாம் இருக்குது. சித்த மருத்துவத்தில் ஆண்களுக்கு உண்டான இந்த விந்தணுக்கள் குறைபாடு உள்ளவங்களுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி எந்த ஒரு பலனும் அளிக்கலை அப்படின்னா ஒரே ஒரு மருந்து தான், அது வந்து தங்கபுஷ்பம். தங்கபுஷ்பத்தை பற்றி நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியறது இல்லை. நிறைய பேர் வந்து தவறாக நினச்சிக்கிறாங்க. என்னென்னா, தங்கபுஷ்பம் சாப்பிட்டு எம்ஜிஆர் செத்துட்டாரு அந்த மாதிரி வந்து நினச்சிக்கிறாங்க. அது வந்து கிடையவே கிடையாது. அது வந்து ஒரு கட்டுக்கதைன்னே வந்து நம்ம சொல்ல முடியும். சித்த மருத்துவத்தில் விந்தணுக்களை எந்த மருத்துவத்துலேயும் வந்து உற்பத்தி பண்ண முடியலன்னு சொல்லி வந்தாங்கன்னா சித்த மருத்துவத்தில் ஒரே மருந்து, மகா மருந்துன்னு சொல்ல முடியும், அது அந்த தங்கபுஷ்பம் தான். தங்கபுஷ்பத்தை வந்து எளிதில் வந்து டோசேஜ் வந்து கம்மியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா, கிராஜுவலாக வந்து உங்களுக்கு 0 கவுண்ட், அதாவது ஆசோஸ்போமியா இருந்தால் கூட உங்களுக்கு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். இது வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். சித்த மருத்துவர்களுக்கு வந்து இது தெரிஞ்சது தான். ஆனால் மக்களுக்கு வந்து தங்கபுஷ்பம் எடுத்துக்கலாமா அப்படின்னு வந்து நிறைய பேர் டவுட் இருக்குது. ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு நிறைய பேர் இருப்பாங்க. தங்கபுஷ்பம்னா என்ன அப்படின்னு வந்து சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. நிறைய மெடிசின்ஸில் கூட இப்போ வந்து கோல்டு என்ஹான்ஸ்டு மெடிசின்ஸ்லாம் வந்துருச்சு. நிறையா எடுத்துக்காட்டாக சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸில் வித் கோல்டு பஷ்பம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது ஏன் வந்து அந்த கோல்டு பஷ்பத்தோடு சேர்ந்து உங்களுக்கு வந்து மெடிசனாக கொடுக்குறாங்கன்னா, அது ஒரு ஆல்கலை மாதிரி. இப்போ கோல்டு பஷ்பத்தை வந்து பியூரிஃபை பண்ணி அதை வந்து ஆஷ், அதாவது பஷ்பங்கிறது சில மூலிகைகளோடு சேர்ந்து அதை வந்து ஒரு ஆஷ், அதாவது ஒரு சுண்ணாம்பாக மாற்றி எப்படி திருநீர் நம்ம எப்படி நம்மளுக்கு கிடைக்குதோ அதே மாதிரி தான் பஷ்பமும்.
அந்த மாதிரி மாற்றி அதை யூஸ் பண்ணும் பொழுது ஒரு மருந்தோடு அது சேரும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த மருந்து வந்து ஒரு 10% வேலை செய்யுதுன்னா அந்த தங்கபுஷ்பத்தோடு சேரும் பொழுது உங்களுக்கு வந்து 100 to 200% வந்து மல்டிப்புளாக வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்களுக்கு விந்தணுக்களுக்கு வந்து இது நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஆசோஸ்போமியாவில் பாதித்து நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தும் பலன் இல்லைன்னா நீங்கள் அந்த தங்கபுஷ்பத்தை ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு வந்து தங்கபுஷ்பம் கொடுக்க போகிறது கிடையாது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்து கொடுத்து அடுத்ததாக உங்களுக்கு முடியலைன்னா தங்கபுஷ்பம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறது நல்லது. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து எந்தெந்த பிரச்சனைனால ஏற்படுதுன்னு நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு இந்த பிரச்சனை இருக்குது. அதாவது என்னென்னா பிசிஓஎஸ். இதை வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிசிஓடின்னு சொல்லியிருந்தாங்க, என்னென்னா டிசீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் அதை வந்து ஒரு சிண்ட்ரோமாக கருதுறாங்க. ஏன்னா அந்த நோய் மட்டும் வர்றது கிடையாது, அதோட சேர்ந்து ஒரு குரூப் ஆஃப் சிம்டம்ஸோடு சேர்ந்ததுனால அதை வந்து பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம்னு வந்து சொல்கிறோம். இது வந்து பொதுவாக ஒரு பெண்ணுக்கு வந்து ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு வந்து மாதவிடாய் தொந்தரவு வந்து இருக்கும், ப்ராப்பராக வந்து மென்ஸ்ட்ரேஷன் ஆகாது, விட்டு தள்ளி போகிறது. அதே மாதிரி மென்ஸ்ட்ரேஷன் வந்துருச்சுன்னா தொடர்ந்து 40-50 நாள் வந்து தொடர்ந்து இருக்கிறது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அறிகுறிகள்லாம் ஏற்படும். அதே மாதிரி வந்து அதாவது ஒபிசிட்டி, அதாவது அன்கண்ட்ரோல் வெயிட் கெயின். என்ன தான் நீங்கள் வந்து டயட் இருந்தாலும் அது வந்து ப்ராப்பராக வந்து உங்களுக்கு வந்து வெயிட் குறையாது. அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இந்த பிக்மெண்டேஷன், இந்த கழுத்து பகுதியில் முழங்கால் பகுதியில் அந்த மாதிரி வந்து கருநிறமாக மாறுது. இந்த மாதிரி தொந்தரவுலாம் வந்து நிறைய பேத்துக்கு இருக்குது. அதே மாதிரி ஆண்களுக்கு உண்டான குணாதிசயங்கள் வந்து அதிகமாக காணப்படும். அதாவது பெண்ணுக்கு வந்து பெண் ஹார்மோன் வந்து குறைஞ்சு ஆண்களுக்கு உண்டான ஹார்மோன் வந்து இந்த பிசிஓடி இஷ்யூஸ்னால வருது. அப்போ என்ன ஆகுதுன்னா டெஸ்டோஸ்டெரான், அது ஆண்ட்ரோஜன்லாம் வந்து உங்கள் உடம்புல வந்து அதிகமாகும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த மீசை முளைக்கிறது, சில பெண்களுக்கு வந்து இந்த மீசை முளைக்கிறது, அதே மாதிரி வந்து பிம்பிள்ஸ் வந்து அதிகமாக காணப்படுறது, இந்த மாதிரி தொந்தரவுலாம் அந்த ஹார்மோன் குறைபாடுனால ஏற்படும். இந்த மாதிரி உள்ள பெண்களும் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே அந்த சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்ம சித்த மருந்துகள் எடுத்து சரி செஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். அது இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா பீரியட்ஸ் வரலினாலே, அதாவது மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள் வரலினாலே உடனடியாக போயிட்டு ஒரு மாடர்ன் மெடிசனில் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய மெடிசின்ஸ்லாம் நீங்கள் சாப்பிடும்போது அந்த 21 நாள் மாத்திரை, ஹார்மோனல் பில்ஸு அந்த மாதிரி சாப்பிடும்பொழுது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அப்போதைக்கு உங்களுக்கு வந்து மென்ஸ்ட்ரேஷன் வரும், உங்களுக்கு பரவாயில்ல எனக்கு சரியாயிடுச்சுன்னு நினச்சிட்டு விட்டுருப்பீங்க. ஆனால் ஒரு திருமணமானதுக்கப்புறமா நீங்கள் போயிட்டு ஒரு திருப்பியும் நீங்கள் குழந்தைக்காக ட்ரை பண்ணும்பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ பண்ணி பார்க்கும்பொழுது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஃபாலிகல்ஸ் எக்ஸ் வந்து ப்ராப்பராக க்ரோத் ஆகிருக்காது. இதுக்கான மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சின்ன வயசுலேருந்து நீங்கள் எடுத்துக்கூடிய அந்த 21 நாள் மாத்திரை, ஹார்மோனல் பில்ஸ் எல்லாமே சேர்ந்து தான். ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் பெண்களுக்கு வந்து முட்டைகள் வந்து அவங்களோட லைஃப் ஸ்பேனில் வந்து ரிலீஸ் ஆகும். ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் நீங்கள் பில்ஸ் எடுத்துக்கொள்ளும் பொழுது, அதாவது இந்த 21 days பில்ஸ் நீங்கள் சாப்பிடும்பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த எக்ஸசிவாக வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து உங்களுக்கு எக்ஸ்லாம் வந்து வேஸ்ட் ஆயிரும் ஏர்லி ஸ்டேஜ்லேயே. அதனால் திருமணத்துக்கு அப்புறமா நீங்கள் போயிட்டு ஒரு ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து முட்டைகள் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபாலிகுலர் இன்ஜெக்ஷன் எடுத்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் மெத்தடான பில்ஸ்லாம் சாப்பிட்டு உங்களோட மென்ஸ்ட்ரேஷன் வர வைக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. அதனால தான் நிறைய பெண்களுக்கு வந்து திருமணமானதுக்கு அப்புறமா போய் ஸ்டடி பண்ணி பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து ஃபாலிக்கல் ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து எக் க்ரோத் இல்லை, அதாவது எக் வந்து ப்ராப்பராக வளர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி பெண்களுக்கும் நம்ம சித்த மருத்துவங்கள் கொடுத்துக்கொள்ளும் பொழுது ஸ்டார்டிங் ஸ்டேஜிலேருந்து நீங்கள் இந்த மாதிரி சித்த மருந்துகளுக்கு மாறும் பொழுது உங்களுக்கு ஈஸியாகவே நேச்சுரலாகவே மென்ஸ்ட்ரேஷன் வரும். அதே மாதிரி யாராவது இந்த மாதிரி ஹார்மோனல் பில்ஸ் எடுத்துகிட்டு இருந்தீங்கனாலும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம சித்த மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது திருப்பி டீடாக்ஸிஃபை பண்ணி உங்கள் உடம்பை வந்து ப்ராப்பராக டாக்ஸின்ஸ்லாம் ரிமூவ் பண்ண வச்சு யூட்ரஸில் எல்லா கழிவுகள்லாம் வெளியேறதுக்கும் நம்ம மருந்துகள் வந்து கண்டிப்பாக உதவும். அதே மாதிரி முட்டைகளும் ப்ராப்பராக வந்து உற்பத்தி ஆகலைன்னா நம்ம மருந்துகளும் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இதாகும். அதனால் பெண்களுக்கு வந்து இந்த பிசிஓடி இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்து ஃபைப்ராய்ட்ஸ் உள்ள பெண்களும் சரி, அதே மாதிரி வந்து சாக்லேட் சிஸ்ட், எந்த வகையான சிஸ்டாக இருந்தாலும் சரி, டெர்மாய்ட் சிஸ்ட், அந்த மாதிரி எந்த வகையான சிஸ்டாக இருந்தாலும் சரி நம்ம மருந்துகள் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த யூட்ரஸ் வந்து கிளென்ஸ் ஆகி உங்களுக்கு புதுசாக வந்து முட்டைகளும் நல்லா சினை முட்டைகளும் வந்து ப்ராப்பராக உற்பத்தி ஆகிறது நீங்கள் ரிப்போர்ட்ஸ்லேயே பார்க்க முடியும். நிறையா பெண்களுக்கு நம்ம மெடிசின்ஸ் எடுத்து நீங்கள் வந்து குழந்தை பிறக்கிறது நம்ம சென்டரில் வந்து நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு. நீங்கள் அப்படி ஏதாவது சர்ச் பண்ணாலும் நம்மளோட ரிப்போர்ட்ஸே உங்களுக்கு வந்து ஒரு சாட்சி தான். ஏன்னா நிறைய பெண்களுக்கு நம்ம மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஈஸியாகவே உங்களுக்கு ஒரு நிறைய பேருக்கு 2nd month 3rd monthலாம் கூட ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. அவங்களோட ரிவ்யூஸ்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அவங்களோட நேச்சுரல் ரிப்போர்ட்ஸ், அதாவது ஒரிஜினல் ரிப்போர்ட்ஸ்லாம் கூட நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி எந்த வகையான சிஸ்ட் இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து நம்ம மெடிசின்ஸ் எடுத்து சரியாயிரும். அதே மாதிரி ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ஒரு திருமணம் பண்ண போகிறீங்க, ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து திருமணம் ஆகுதுன்னா
ஒரு ஆணாக இருந்ததுன்னா ஒரு ஸ்பெர்ம் கவுண்ட் எடுத்துகிட்டு பார்க்குறது வந்து மிகவும் அவசியம். ஒரு விந்தணுக்கள் பரிசோதனை செஞ்சு அவருக்கு வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்து இப்போ வந்து நான் ரீசெண்டாக ஒரு இதில் பார்த்தேன். அதாவது என்னென்னா ஒரு ஆப்பில் பார்த்தேன். பிளட் டெஸ்ட்லாம் வந்து வீட்டிலே வந்து எடுப்பாங்க. அதில் வந்து எனக்கே பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. நான் என்னோடய உடலுக்கு வந்து ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி நான் வந்து டெஸ்ட் செஞ்சு பார்த்துக்குவேன். அதை வந்து நம்ம வீட்டிலே வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதில் வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா ப்ரீ மேரிட்டல் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயந்தான். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, மேரேஜுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அதை செக் பண்ணி பார்த்துக்கிறது மிகவும் நல்லது. ஒரு ஸ்பெர்ம் கவுண்ட் எப்படி இருக்குது, ஒரு ஆணாக இருந்ததுன்னா ஸ்பெர்ம் கவுண்ட் எப்படி இருக்குது, அதே மாதிரி உங்களோட டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன்ஸ் எப்படி இருக்குது, அதே மாதிரி வந்து ஒரு பெண்ணாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மென்ஸ்ட்ரேஷன் வந்து ப்ராப்பராக வருதா, நேச்சுரலாக வருதாங்கிறதோட நேச்சுரலாக வருதா. நீங்கள் மாத்திரை எடுத்து உங்களை ஏமாற்றிட்டு அது வரது வந்து மென்ஸ்ட்ரேஷனே கிடையாது. அது வந்து நேச்சுரலாக வருதான்னு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி அப்படி நேச்சுரலாக மென்ஸ்ட்ரேஷன் ஆகலைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யக்கூடியது யூஎஸ்ஜி அப்டாமன் ஸ்கேன் பண்ணி பார்த்து அதில் ஏதாவது லோவர் அப்டாமனோ அல்லது வந்து ஹோல் அப்டாமனோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்பொழுது யூட்ரஸில் ஏதாவது பாதிப்புகள் இருந்தாலும் சரி, ஃபிலோப்பியன் டியூப்பில் ஏதாவது பாதிப்புகள் இருந்தாலும் சரி, அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்து அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது வந்து மிகவும் அவசியம். அதே மாதிரி வந்து ஆண்களாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏதாவது இந்த ஸ்பெர்ம் கவுண்ட் எடுத்து உங்களுக்கு வந்து கவுண்ட் வந்து குறைவாக இருந்துச்சுன்னா பார்க்க வேண்டியது வந்து இந்த ஸ்க்ரோட்டல் டாப்லர் ஸ்கேன். அதாவது யூஎஸ்ஜி நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி ஸ்க்ரோட்டமில் பண்ணக்கூடிய டெஸ்ட்டுக்கு பேர் வந்து ஸ்க்ரோட்டம் டாப்லர். அதை நீங்கள் எடுத்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஏதாவது நரம்பு சூழல் பிரச்சனை இருக்கா அல்லது வந்து ஹைட்ரோசூல் இருக்கான்னு பார்த்து அதை வந்து நீங்கள் திருமணத்துக்கு முன்னாடியே நீங்கள் சரி செஞ்சுக்கிறது நல்லது. அதை பண்ணுறது யாருமே பண்ணுறது கிடையாது. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தன்னை தானே அழகுபடுத்திக்கிறதுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து ஸ்கின் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. பெண்ணாக இருந்துச்சுன்னா ஃபோட்டோகிராஃபியில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க என்னென்ன ப்ரைடல் ஃபோட்டோஸ் வந்து யாரை பிடிக்கலாம் அப்படின்னு வந்து நீங்கள் பார்க்குறீங்க. அது எல்லாமே நல்லது தான். ஆனால் ஒரு குழந்தையை கொடுக்கக்கூடிய விஷயம், அதாவது உங்களோட ஃபர்டிலிட்டி இஷ்யூஸில் அதை பார்க்குறதே கிடையாது. ஃபர்டிலிட்டியில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்க்குறதே கிடையாது. அதனால் இதை வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் திருமணம் பண்ணிக்கிறது நல்லது. அதனால தான் அப்படி இருக்கும்பொழுது மட்டும்தான் உங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறமா உங்களுக்கு இயற்கையான முறையில் வந்து குழந்தை பெற முடியும். அதே மாதிரி எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அந்த திருமண வாழ்க்கை வந்து ப்ராப்பராக இருக்கும்.